ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 25 டேக்ஸ் பிளானிங்கில் ரிமைனிங் உள்ளதை பார்த்துடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாலே பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுக்கு என்ன இது, எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துருந்தோம். எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வெர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்ட் விச் இஸ் பெட்டர், எது பெட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் வந்து 15 லட்ச ரூபா வரை அவர் வந்து சம்பாதிக்கிறாரு, ஆண்டு வருமானம், அவருடைய வருமானம் 15 லட்சம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நியூ டேக்ஸ் ரெஜிமை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதே இது நான் நிறைய அதை விட அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு பீப்புள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இதில் சில பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா அதில் வந்து நமக்கு என்ன கிடையாது, ரிடக்ஷனை காமிக்க முடியாது, கழிக்க முடியாது. ஸோ அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க நியூ டேக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துருந்தோம் இதில் நம்ம ஓல்டு அண்ட் நியூ எல்லாமே பார்த்திங்கன்னா 7 லோயர் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ். அதாவது இதுதான் இதில் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 1 2 3 4 5 6 7 லேப்ஸ் இருக்குது. ஸ்லாப்ஸ் தகுந்த மாதிரி நமக்கு இன்கம் டேக்ஸ் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுடைய இன்கம் வந்து 12 லட்ச ரூபா, எந்த வித டிடக்ஷனையும் கழிக்காமல் அவருடைய இன்கம் வந்து 12 லட்ச ரூபா டோட்டல் இன்கம் இருக்குது. ஆனால் அவருடைய சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார்ல, அது வந்து 1.91 லேக்கை விட குறைவாக தான் இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நியூ ரெஜிமையே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நிறைய இது பண்ணியிருக்கேன், ஹோம் லோன் வாங்கியிருக்கேன், வெஹிக்கிள் லோன் வாங்கியிருக்கேன், இஎம்ஐ நான் கழிக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் தென் பிபிஎஃப், அந்த மாதிரி நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கலாம். ஸோ எதுனாலுமே ஒரு பர்சன் வந்து இந்த நியூ ஆர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை எது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி எது பெட்டரோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சன் வந்து அசஸினா யார், அந்த டேக்ஸ் பே பண்ணுறவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அந்த 10 லட்ச ரூபாவில் அந்த மிஸ்டர் ஏ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 80C வந்து 1.7 லேக், அதாவது இஎல்எஸ்எஸ், அப்புறம் பிஎஃப், எல்ஐசி ப்ரீமியம், பிரின்சிபல் இன்ஸ்டால்மெண்ட், ஹோம் லோன், இது எல்லாத்தையும் சேர்த்து 80Cயில் வந்து 1.7 லேக் வந்து அவர் வந்து டிடக்ஷன் காமிக்கார். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சேர்த்து 28,000 ரூபா போட்டிருக்காரு. அண்ட் தென் அவர் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம காமிக்க முடியாது, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் காமிக்க முடியும். அவரோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் 75,000 ரூபா, ஃபினான்ஷியல் இயர் 2021-22. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 2 ரெஜிம் கீழேயும் நம்ம வந்து அதை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓல்டு ரெஜிம் அப்படிங்கிறது எதை எடுத்திருக்காங்க, ஃபினான்ஷியல் இயர் 2021-22, நியூ ரெஜிமில் வந்து 22-23 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தது தான் 22-23 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே 22-23 உள்ளது. ஸோ இந்த இடத்துல 0 to 2.5 லேக் கிடையாது, 2.5 to 5 லேக் 5, 5 to 7.5 10%, 7.5 to 10 15%, 10 to 12.5 20, 12.5 to 15 25, ஓவர் ₹15 வந்து 30%. அதாவது நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது இது எல்லாமே 2020-23, இது வந்து 21-22. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அவங்களுடைய கிராஸ் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 லட்ச ரூபா, ஓல்ட்லேயும் 10 லட்சம், நியூலையும் 10 லட்சம். ஓகே, இப்போ டிடக்ஷனுக்கு வருவோம். டிடக்ஷனில் 80Cயில் அவர் மொத்தம் எவ்வளோ காமிச்சிருக்காரு, 1.7 லேக் காமிச்சிருக்காரு. இதில் நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். 80Cயில் மொத்தம் எவ்வளோ காமிக்க முடியும், மேக்ஸிமம் 80Cயில் காமிக்க முடியாது வந்து 1.5 லட்ச ரூபா தான் நம்ம கழிக்க முடியும். அப்போ இதில் 1.7 இருந்தால் நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கணும், 1.50, அதாவது 1.5 லேக் தான் நம்ம எடுத்துக்க முடியும், அதுக்கு மேலே காமிக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 80Dயில் வந்து நம்ம என்ன காமிச்சிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா, 28,000 ரூபா போட்டிருக்காங்க. அந்த 28,000 ரூபா யாருக்கெல்லாம் போட்டிருக்காருன்னா அவருடைய ஃபேமிலி, தட் மீன்ஸ் சில்ட்ரன் போட்டிருக்காங்க, ஸ்பவுஸுக்கும் அவருக்கும் சேர்த்து. இதே இது அவரோட பேரண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் 25,000 வரை தான் காமிக்க முடியும். அந்த பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 காமிச்சிக்கலாம். இப்போ நமக்கு இதில் வந்து 28,000 போட்டிருக்காங்க, 28,000 காட்ட முடியாது, 25,000 தான் நமக்கு 80Dயில் இது பண்ண முடியும். ஸோ அதனால் 25,000 மேக்ஸிமம் அமௌண்ட்டை நம்ம எடுத்தாச்சு. தென் 24B வந்து எதுக்காகனா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம காமிக்கிறது. ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 24Bயில் வந்து 2 லேக் வரை காமிக்கலாம். ஆனால் இதில் அவருக்கு காமிச்சிருக்கிறது 75,000. அப்போ நம்ம 75,000 எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் என்ன அமௌண்ட்டோ அது வரை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 2.5 லட்ச ரூபா வருது.
நம்ம ஏற்கனவே எவ்வளோ கிராஸ் இன்கம் 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாவில் 2.5 லட்ச ரூபா நம்ம டிடக்ஷன் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 7.5 லட்ச ரூபா. ஸோ அப்போ நம்ம ஓல்டு ரெஜிமில் இந்த 7.5 லட்சத்துக்கு தான் நம்ம டேக்ஸ் பார்க்க போகிறோம். நியூ ரெஜிமில் இந்த 10 லட்சத்துக்கும் நம்ம டேக்ஸ் பார்க்க போகிறோம் எவ்வளோ வருது அப்படின்னு. ஏன்னா இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நியூ ரெஜிமில் டிடக்ஷனை காமிக்க முடியாது. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஸ்லாப் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேக்ஸ் ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸபிள் இன்கம் 7.5 லட்சத்துக்கு, ஓல்டில் பார்த்தீங்கன்னா 0 to 2.5 லேக்குக்கு நில், எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அதை விட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 to 5 லேக்குக்கு அட் 5%. ஓகேயா? 2.5 to 5 லேக்குக்கு 5%. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2.5 லட்ச ரூபா. அதுக்கு 5% பார்த்தோம்னா 12,500. தென் அடுத்தது 5 லேக் to 10 லேக்குக்கு 20%. ஆனால் நமக்கு வருமானம் எவ்வளவு? 7.5 லட்ச ரூபா. இங்கே 10 லட்ச ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 to நம்ம 7.5 லேக் வரை தான் பார்க்கணும். அப்போ நமக்கு பார்க்கும்போது மிச்சம் எத்தனை லட்ச ரூபா இருக்குது? 2.5 லட்ச ரூபா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2.5 லட்சத்துக்கு கிடையாது, அடுத்த 2.5 லட்சத்துக்கு 12,500, அடுத்த 2.5 லட்சத்துக்கு எவ்வளோ பார்க்க போகிறோம்? 20%. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருது? 50,000 ரூபா. ஸோ எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னா 62,500. இந்த 62,500க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது செஸ் 4%, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இது. ஸோ அதில் ஒரு 4% போடும்போது 2,500. ஸோ அதையும் அந்த இன்கம் டேக்ஸோடு ஆட் பண்ணி தான் நமக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளவு? 65,000 ஆகுது. டோட்டல் டேக்ஸ் எவ்வளவு? 65,000 வந்து ஓல்டு ரெஜிமில். அதே இது நியூ ரெஜிம் எடுத்துக்கிறோம். நியூ ரெஜிம் வந்து 2020-23. இதில் நியூவில் வந்து 0 to 2.5 லேக் வரை எதுவுமே கிடையாது, நில். இங்கே 0 to 5 லேக் கொடுத்துருப்பாங்க, 0 to 2.5 லேக்குக்கு நில், எதுவுமே கிடையாது. அடுத்தது 2.5 லேக் to 5 லேக்குக்கு வந்து 5%. அப்போ 2 லட்சத்துக்கு 5% போது 12,500. தென் 5 லேக் to 7.5 லேக். ஸோ அதுக்கு வந்து 10%. அப்போ மிச்சம் 2 லட்சம். 5 to 7.5 போது 2 லட்சத்துக்கு 10%. அப்போ அதுக்கு நமக்கு 25,000 ரூபா. தென் 7.5 லேக் to 10 லேக். ஏன்னா நமக்கு இங்கே நியூ டேக்ஸ் எவ்வளோ வருது? 10 லட்சத்துக்கு பார்க்குறோம். ஸோ அதுக்கு 10 லேக் பார்க்கும்போது 2 லட்சத்துக்கு 15%. அப்போது நமக்கு 37,500. இப்போ 12,500, 25,000, 37,500. இந்த ரெண்டையும் நமக்கு மூணையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது 75,000 நம்ம பே பண்ண வேண்டியது. இதே இது நமக்கு இதில் பே பண்ண வேண்டியது 62,500 ஓல்டில். செஸ் 4% பார்க்கணும். ஸோ அகெயின் 75,000க்கு 4% பார்க்கும்போது 3,000. ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து நம்ம கட்டக்கூடியது 78,000. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் 65,000 அண்ட் 78,000. ஸோ நமக்கு நிறைய டிடக்ஷன் இருக்குது, நான் அதை கழிக்கணும், எனக்கு 10 லேக்ஸ் வரை தான் என்னோட இது அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு என்ன பண்ணலாம்? ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே எடுத்துக்கலாம். இல்லை என்னோடய டேக்ஸ் வந்து நான் 5 லட்ச ரூபா வரை தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் நியூ எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 5 லேக்ஸ் வரை இதாகாது. இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்கனாலும் இந்த இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம கொடுத்துருக்குறது அதுதான். கிராஸ் இன்கம் வந்து எனக்கு 5 லேக் தான் வருது அப்படின்னா அவங்க நியூ டேக்ஸ் லேப் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2023-24 7 லேக்ஸ் வரை நமக்கு என்ன கிடையாது? டேக்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஓகே நம்ம பார்த்தாச்சு, ஓல்டு நியூ அப்படிங்கிறத வச்சாச்சு. அப்போ நம்ம எப்போ செலக்ட் பண்ணணும்? எனக்கு நான் பழைய டேக்ஸ் மாதிரியே பே பண்ணிக்கிறேன், இல்லாட்ட நியூ டேக்ஸ் முறையை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அது எப்போ செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேலரியிலேருந்து வரக்கூடிய இன்கம் அல்லது டிடிஎஸ் எதில் பிடிக்குதோ அந்த இன்கம் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு தடவையுமே அந்த வருஷம் ஃபினான்சியல் இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணிடணும்? அந்த முதலாளிகிட்ட சொல்லிடணும், நான் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதே சமயம் எம்ப்ளாயி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், எவ்ரி இயர் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்? அவங்களுடைய ஆப்ஷனை மாற்றிக்கலாம். நான் இந்த வருஷம் நியூ டேக்ஸ் ரெஜிம், அடுத்த வருஷம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னா அது அவங்களுடைய இஷ்டம் மாற்றிக்கலாம். அதே இது ஒரு நியூ டேக்ஸ் ஸ்லாப் ரெஜினை வந்து அவங்க ஒரு ஆண்டு தொடக்கத்திலே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் நான் டிடிஎஸ் பர்பஸுக்காக என்னுடைய டேக்ஸ் ரெஜிமை நான் மாற்றணும், திரும்ப எனக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. பட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்கல்ல, அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போது நீங்கள் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிகினிங் ஆஃப் த இயரில் எடுத்துகிட்டு 2 மாதம் கழிச்சு என்னால் மாற்ற முடியாது, பட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்ரி இயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் ரெஜிமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன்லேருந்து இன்கம் வர்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான சான்சஸும் கிடையாது. ஒரு பிஸ்னஸுக்கு பர்டிகுலர் ஒன்லி ஒன் சான்ஸ் தான். அவங்க என்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் நம்ம வந்து ஓல்ட் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமே செலக்ட் பண்ணக்கூடியது. தென் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் லேப்ஸ் ஃபார் நான் இண்டிவிஜுவல் என்டைட்டி. ஓகே, டொமஸ்டிக் கம்பெனிக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர் 2021-22 அண்ட் 22-23 as follows. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து October 1, 2019
ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது அல்லது அதுக்கப்புறமும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மார்ச் 31 2023க்கு முன்னாலேயோ இல்லைனா அதுக்கு அன்னையிலிருந்து அவங்க மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனியில் உற்பத்தியை தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கலாம் செக்ஷன் 115 BAPயை செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க இஷ்டம் அதை அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினான விஷயம் எப்போ அக்டோபர் 1 இது தெரிஞ்சிருக்கணும். பிஃபோர் அந்த 31 மார்ச் இதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்கணும் மேனுஃபேக்சரை தொடங்கி அதிலிருந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்கணும் உற்பத்தியை. ஸோ அப்படின்னா அவங்க செக்ஷன் வந்து 115 BAPயை செலக்ட் பண்ணலாம். அதில் ஓல்டு ரிஜிமுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸ் ரேட்டும் கிடையாது. ஆனால் நியூ ரிஜிமில் வந்து டேக்ஸ் ரேட் வந்து 15%. தென் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட மொத்த வருமானம் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணியாச்சு. ஆனால் டிடக்ஷன், இன்சென்டிவ், எக்ஸம்ஷன், அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் எதையுமே அவங்க கிளைம் பண்ணல. வித்தவுட் கிளைமிங், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதையுமே கிளைம் பண்ணாமல் டோட்டல் இன்கம் எல்லாத்தையும் அவங்க கேல்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கலாம் செக்ஷன் 115 BAயை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஓல்டு ரெஜிம் டேக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. பட் நியூ ரெஜிம் டேக்ஸ் ரேட்ஸில் 22%. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து மார்ச் 1 2016லேயோ இல்லைன்னா அதுக்கப்புறமோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டு அந்த கம்பெனியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு திங்ஸை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எந்த விதமான டிடக்ஷனும் கிளைம் டிடக்ஷனும் அவங்க அப்ளை பண்ணலை அப்படின்னா எந்த விதமான செக்ஷனில் அடிப்படையில் எந்த விதமான கிளைமும் அவங்க வாங்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் கம்பெனி வந்து ஆப்ஷன்ஸ் ஃபார் செக்ஷன் 115 BA செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது. வருஷம் முக்கியம், டேட் முக்கியம். அப்போ தான் நமக்கு இந்த பர்சன்டேஜ் தெரியும். ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எதுவும் கிடையாது. நியூ ரெஜிம் டேக்ஸ் ரேட் வந்து 25%. ஓகேயா. தென் வந்து டேன் ஓவர் அல்லது அந்த ப்ரீவியஸ் இயரில் 2018-19 அந்த கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து 400 crore லெஸ்ஸாக இருந்துச்சு, குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஓல்டுலேயும் 25%, நியூ ரெஜிம் டேக்ஸ் ரேட்லேயும் 25% பே பண்ணும். எனி அதர் டொமஸ்டிக் கம்பெனினா 30% அண்ட் தென் 30%. இது வந்து ஒரு டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ரேட்டும் எவ்வளவு 4% வந்து நம்ம இன்கம் டேக்ஸோட அதை என்னென்னு கேல்குலேட் பண்ணி நம்ம அடிஷ்னலாக இது பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனியை பொறுத்த விட அவங்களோட செக்ஷன் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி சூஸ் பண்ணி எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது. தென் சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஃபார் கம்பெனிஸாக. ஸோ ஒரு அந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் வந்து 1 crore அதிகமாக இருந்தது அப்படின்னா 7% ஆஃப் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அதே இது டோட்டல் இன்கம் வந்து 10 crore அதிகமாக இருந்ததுன்னா 12% ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த சர்சார்ஜை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் அதே இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டொமஸ்டிக் கம்பெனி வந்து செக்ஷன் 115 BAA அண்ட் 115 BAB அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகேயா. ஸோ இதுதான் வந்து சர்சார்ஜ். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரேட் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் LLP ஆஸ் பர் ஓல்டு நியூ ரெஜிம். இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் வந்து அட் 30%. 1 கோடிக்கு அதிகமாக இருந்துச்சு இன்கம் அப்படின்னா 12% சர்சார்ஜ். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 4%. அப்புறம் நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து கம்பெனி ஃபேம்ஸ் அண்ட் தென் லிமிட்டட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLPக்கு வந்து எந்த விதமான கன்செஷனல் ரேட்ஸும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு கம்பெனிஸுக்கு நம்ம கொண்டு வந்தது நியூ டேக்ஸ் ரெஜிமில். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டேக்ஸ் சேவிங். ஸோ டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம டேக்ஸஸை சேவ் பண்ணுறதுக்காக எந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி தான் நம்மளுடைய சேவிங்ஸை எதில் போட்டால் நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும், இன்கம் கட்டாமல் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் அண்டர் செக்ஷன் 80C கீழே எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படி டேக்ஸில் வந்து நம்ம டேக்ஸ் கட்டாமல் அதில் வந்து ரிடக்ஷன் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து PPFன்னு சொல்லுவோம். இதில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வரை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதை வந்து 15 வருஷம் தான் லாக்இன் பீரியட். அதுக்கு மேலே ஒரு 5 years வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னால் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு பெனால்ட்டி கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பிளான்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 லட்ச ரூபா மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் வந்து 80C செக்ஷனில் 1 லட்ச ரூபா நம்ம எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸம்ஷன் உண்டு அண்ட் தென் மெச்சூரிட்டி ஏர்னிங்ஸ் அதுக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது நமக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. தென் டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட். இது நம்ம பேங்க்ஸில் எல்லாத்துலேயுமே பண்ணக்கூடியது தான். இது வந்து டேக்ஸ் சேவிங்ஸில்
லாக்இன் பீரியட் வந்து நமக்கு 5 இயர்ஸ் 1.5 லட்ச ரூபா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது இபிஎஃப் போலாம். இதுலேயுமே நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ஏடிசி செக்ஷன் கீழே 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இதுக்கு வந்து நமக்கு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு. அண்ட் தென் ஏடிசி செக்ஷன் படி. அண்ட் தென் டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இருக்குது டேக்ஸ் சேவிங்ஸில். இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அண்டர் ஏடிசி செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸில் 1 லட்ச ரூபா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இபிஎஃப் அண்ட் தென் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இது எல்லாத்துலேயுமே 1 லட்ச ரூபா வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏடிசி செக்ஷன் கீழே கிளைம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், எல்ஐசி கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்ம யாருக்காகலாம் கட்டினா கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பௌஸ் அண்ட் தென் சில்ட்ரன், இல்லைனா நம்மளே கட்டிக்கிட்டோம் அப்படின்னா டிடக்ஷனில் காமிச்சிக்கலாம். இல்லை நான் எங்கள் அம்மா அப்பாக்காக கட்டுறேன், இல்லைனா என் தம்பிக்காக கட்டுறேன், அக்காக்காக கட்டுறேன், தங்கச்சிக்காக கட்டுறேன்னா அதை நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே சமயம் ஒரு ஹப்பில் வந்து அவர் வந்து பே பண்ணுறாரு, ப்ரீமியம் பே பண்ணுறாரு அப்படின்னா அதில் உள்ள மெம்பர் வந்து என்ன பண்ணிக்கலாம் டிடக்ஷனுக்கு அவங்க காமிச்சிக்கலாம். தென் அவர் எந்த எல்ஐசியில் போடுறாருனாலுமே அது கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கணும் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDAI அதில் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிளைம் வாங்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சுகன்யா சம்ரித்தி யோஜனா, அது நம்ம பெண் குழந்தைகளுக்காக உள்ள திட்டம். 10 வயசுக்கு வர உள்ள இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இது சேவிங்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு மைனர் சைல்டாக இருந்ததுன்னா கார்டியனை வந்து பேரண்ட்ஸை போட்டு அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பேரண்ட் பேர்லேயும் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது மைனராக இருந்தால் அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் அண்டு எல்லாமே நமக்கு குவாலிஃபை ஆகும் இந்த டிடக்ஷனுக்கு. அண்ட் தென் டேக்ஸு நமக்கு அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுமே டேக்ஸு கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ தான். இதோட அக்கௌண்ட் மெச்சூரிட்டி வந்து 21 வருஷத்துக்கு கழித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷனுக்கு தேவை, இல்லைனா கேர்ள் சைல்டோட மேரேஜுக்கு தேவை, அந்த மாதிரி டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். SSY தென் பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா PMVVY இதுக்கு எக்ஸ்பேன்ஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு சேவிங் ஸ்கீம். இது 60 வயசு சீனியர் சிட்டிசன் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் இதில் சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா 10 வருஷம் போடணும். இன்ட்ரெஸ்ட் வந்து 8.3%. ஸோ இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு ரிடக்ஷன் காமிச்சிக்கலாம், டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதுவுமே வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்காக உள்ளது தான். ஏஜ் வந்து 50-60 வயசு அல்லது அதுக்கு மேலே உள்ளவங்க இதில் சேவ் பண்ணிக்கலாம். இதில் லாக்இன் பீரியட் வந்து நமக்கு 5 வருஷம். இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து ரிடக்ஷனில் காமிச்சிக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. தென் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் நம்ம பார்த்தோம், மியூச்சுவல் ஃபண்டில் சேவிங் ஸ்கீம். அதில் ஏடிசி கீழே காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இஎல்எஸ்எஸ் போட்டுக்கலாம். இதில் 1.5 லட்ச ரூபா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாக்இன் பீரியட் வந்து 3 இயர்ஸ். ஸோ இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங் ஸ்கீம்ஸ் எதுன்னு கேட்கலாம், SCSS அண்ட் தென் PMVVY. லாக்இன் பீரியட் என்னன்னு கேட்பாங்க, எவ்வளோ வருஷம் கேட்பாங்க, எதுக்கெல்லாம் டேக்ஸ் உண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஏடிசியில் நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வரை நம்ம இதில் காமிச்சு அதை என்ன பண்ணிக்கலாம் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, கிளைம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 80CCC டிடக்ஷன் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் ஆன்யூட்டி பிளான். ஸோ இந்த 80CCC செக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏடிசி செக்ஷனோட ஒரு சப்செக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இது மெயினாக எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்யூட்டி பென்ஷன் பிளான்ஸ், எல்ஐசியில் போடக்கூடிய ஏதாவது ஒரு பென்ஷன் பிளான்ஸ் அல்லது ஆன்யூட்டி பிளான்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி வந்து அதில் டிடக்ஷன் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் 80CCC அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆன்யூட்டி மூலமாக வரக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இதை சரண்டர் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் அல்லது போனஸ் எது வந்தாலுமே அந்த இதை நம்ம அதுக்குமே என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா 8CCC அப்படிங்கிறது ஏடிசியோட ஒரு பார்ட். அண்ட் தென் 8CCC அண்ட் தென் 80C அண்ட் தென் 80CCD இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாகவே 1.5 லட்ச ரூபா தான் கிளைம் பண்ண முடியும். நான் 80Cயில் தனியாக 1.5 லட்ச ரூபா, 80CCCயில் தனியாக 1.5 லட்சம் கிடையாது, டோட்டலாகவே 1.5 லட்சம் தான் கிளைம் பண்ண முடியும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் செக்ஷன் 80CCD 1 டிடக்ஷன்ஸ் அண்டர் NPS. இந்த 80CCD அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னா நமக்கு வந்து NPS மூலமாக நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் மூலமாக நம்ம பணம் கட்டுறது மூலமாக அதிலிருந்து டிடக்ஷன் பெறணும் அப்படிங்கிறத
மென்ஷன் பண்ணி காமிக்கக்கூடியது தான் ஏடிசிசிடி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து சப்போஸ் ஒரு டேக்ஸ் பேயர் வந்து எம்ப்ளாயாக இருக்கார் அப்படின்னா அவருடைய சேலரியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேலரி வந்து 10% அதிகமாக இல்லாமல் இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரிடக்ஷன் வாங்க முடியும். தட் இஸ் 10% ஆஃப் சேலரி இன் கேஸ் டேக்ஸ் பேயர் இஸ் எம்ப்ளாயியாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு 10% விட அதிகமாக இல்லை தாண்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ அவங்க கேஷ் பே பண்ணுறாங்களோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரிடக்ஷன் வாங்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு சுயதொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா இப்போ 10% கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இப்போ வந்துருக்கிறது 20% ஆஃப் டோட்டல் இன்கமில் நம்ம வாங்கிக்கலாம். அதில் அதே சமயம் நமக்கு அண்டர் செக்ஷன் 80சியில் எவ்வளவு 1.5 lakh. ஸோ இதுதான் 80CCD. தென் 80CCD1P அப்படின்னு இருக்குது. இது எதுக்காக மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்பிஎஸ் அக்கௌண்ட் அண்ட் அடல் பென்ஷன் யோஜனா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க அடிஷ்னலாக என்ன பண்ணலாம், ஒரு 50,000 வரை கிளைம் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 80C, 80CCC அண்ட் தென் 80CCD1 இது எல்லாம் சேர்த்து 1.5 லட்ச ரூபா. ப்ளஸ் இதில் ஒரு 80CCD1Bயில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50,000 ரூபா வரை நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 80CCD2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து அவங்களுடைய யாரை சொல்லலாம், முதலாளி வந்து அவங்க பென்ஷனுக்கு பணம் போடுறாங்கன்னு வைங்களேன், அதிலிருந்து நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம், எப்படி டிடக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து அவங்க ஒரு சேலரிடு இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசிக் சேலரி அண்ட் தென் டிஏ ரெண்டையும் சேர்த்து அவங்க மொத்தம் எவ்வளோ அந்த அதையும் சேர்த்து வரக்கூடிய அந்த மொத்த சம்பளத்தில் நம்ம என்ன பண்ணலாம், 10% வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் வாங்கிக்கலாம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 10% பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்சஸ். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து என்னதுன்னா ஏடிசியிலேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடியது. ஸோ இது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன் பியாண்ட் 8 செக்ஷன் 80CA தவிர என்ன இருக்குது அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ். இதில் வந்து நம்ம 50,000 ரூபா வரை கிளைம் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் செல்ஃபு, டிபெண்ட் ஃபேமிலி, அவங்க ஸ்பௌஸு, சில்ட்ரன் அண்ட் தென் அவங்கள அந்த சில்ட்ரன் வேறு உள்ளவங்களுக்கு 25,000 கிளைம் பண்ணிக்கலாம். அதே இது அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு அவங்க டிபெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அந்த பேரண்ட்ஸுக்கு 60 வயசுக்கு கீழேனா 25,000 வரை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 50,000 நம்ம கிளைம் பண்ண முடியுது. அதே இது அந்த அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பே பண்ணுறது வந்து 1 லட்ச ரூபா வரை பே பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ இது பண்ணிக்கலாம், 1 லட்ச ரூபா வரை. சீனியர் சிட்டிசன் வந்து எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லையுமே அவங்க கவர் பண்ணலை அப்படின்னா அவங்க மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம், 80Dயில் பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இது எல்லாமே செக்ஷன் முக்கியம் அண்ட் தென் அமௌண்ட் முக்கியம். அடுத்தது செக்ஷன் 24 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட். அந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 லட்ச ரூபா வரை நம்ம இதில் காமிக்கலாம். இதை தவிர செக்ஷன் 8DEE இருக்குது, 80EE. ஸோ 80EEயில் வந்து நம்ம ஒரு 50,000 வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம், 24 செக்ஷனை விட அதிகமாக இருந்ததுன்னா அதில் ஒரு 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். தென் ஹோம் லோன் வந்து நமக்கு பிரின்சிபல், இது வந்து நம்ம பார்த்தது இன்ட்ரெஸ்ட். தென் ஹோம் லோனோட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம எதில் காமிச்சிக்கலாம் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 80C அப் டு 1.5 லட்ச ரூபா. ஸோ நம்ம வந்து அப்போ 1.5 லட்ச ரூபா வரை ஏடிசியில் இந்த ஹோம் லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து இஎம்ஐ டிடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எதில் வரும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எஜுகேஷன் லோனுக்கு பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது 80Eயில் காமிச்சிக்கிறோம் செக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன செக்ஷன் அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டேக்ஸ் சேவிங். ஸோ இது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அண்ட் எந்தெந்த செக்ஷன் கீழே எதுக்காக நம்ம போடுறோம், அடிஷ்னலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் நிறைய சேவிங்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி டிடக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினான விஷயம் நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமில் டிடக்ஷன் எதுவுமே காண்பிக்க முடியாது. ஓகே, ஸோ இதை ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் உள்ளதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.